சுரேஷோடைய அப்பா ராகவனுக்கு தங்கராஜோடைய அம்மா கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிட்டு, "என்னங்க நெனச்சிட்டு இருக்கிறீங்க நீங்க? முன்னாடி தான் வந்து அதான் உங்க பொண்ண கூட்டிட்டு போயிட்டான் உங்க பையன்" அப்படின்னு சொல்லி பார்த்தா, இப்போ வந்து பேரனையும் கூட்டிக்கிட்டு போகணும்னு சொல்லிட்டு வந்து ஒத்த கால்ல நின்னுட்டுருக்காரு. பார்த்தா அதுக்கு தங்கராஜ வேற அடிக்க வேற செய்றாரு பாக்கியராஜ் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. "என்னம்மா சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, "சும்மா ஒண்ணும் தெரியாத மாரி பண்ணாதீங்க. காலையிலேயே வந்து சத்தம் போட்டு தான் போனாரு. நான் பேங்க் போயிட்டு வரேன். அடுத்தா வந்துட்டு பையனும் ஸ்கூலுக்கு போயிட்டு வரட்டும். வந்தோனே நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு." சரி ஓகே ஏதோ கோவத்துல சொல்லிட்டு போறான்னு நெனச்சா, இப்ப வீடு தேடி வந்து இப்படி அராஜகம் பண்ணிட்டு இருக்கிறாப்புல. என்ன நினைச்சிட்டு இருக்கிறாப்புல உங்க பையன்? அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இல்ல சம்மந்தி இத நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன வச்சுட்டு, உடனே எங்க பாக்கியராஜுக்கு கால் பண்றாங்க. "டேய் எங்கடா இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்லப்பா இதான் தரணி கூட்டு வரலான்னு." "இங்க பாரு அங்கிருந்து கிளம்பிரு. தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத. எதுக்காக வந்துட்டு உன் தங்கச்சி இங்க வந்து உட்காந்துருக்கான்னு விஷயம் தெரியுமாடா உனக்கு ஃபர்ஸ்ட்டு?" அப்படின்னு சொல்றாங்க. "என்னப்பா எதா இருந்தா இருக்கட்டும்ப்பா. எதுக்குப்பா அவரு அடிக்கிறாரு?" அப்படின்னு சொல்றாங்க. "அடிச்சதுக்கு தான் மன்னிப்பு கேட்டாருல்ல. திரும்ப திரும்ப அதையே எதுக்குடா பிடிச்சு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிற நீயி? ஏன் நம்ம பொண்ணு அங்க போய் வாழணுமா? வேண்டாமாடா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நம்ம ரேவதி நம்ம வீட்லயே இருக்கட்டும்" அப்படின்னு சொல்றாங்க. ஏன்டா நீ மட்டும் கல்யாணம் பண்ணி குடும்பம் குடுத்தனமா இருப்ப. உன் தங்கச்சி மட்டும் வாலா வெட்டியா வந்து இங்க வீட்ல உட்காந்துட்டு இருக்கணுமாடா? என்னடா நெனச்சிட்டு இருக்கிற நீயி? உன் இஷ்டத்துக்கு நீ பண்ணிட்டு இருக்கிற நீ பாட்டுக்கு. ஒழுங்கா இப்ப அங்கிருந்து கிளம்பி வர்றியா? நீ தரணையும் கூட்டு வர வேண்டாம், ஒண்ணும் கூட்டு வர வேண்டாம். ஒழுங்கு மரியாதையா வந்து இப்போ நீ தானே கூட்டிட்டு வந்த உன் தங்கச்சிய அங்கிருந்து. கூட்டிட்டு போயி அங்க வீட்ல கொண்டு போய் விடுற வழிய பாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்பா அப்பான்னு சொல்லி சொல்றப்போ ஃபோன வச்சுர்றாரு. எதுக்காக இவ்வளோ கோவப்பட்டு பேசுறான்னு தெரியலையே! நம்ம எதுக்கும் வீட்டுக்கு ஒரு எட்டி போயிட்டு வந்துருவோமா? அப்படி மாரி நெனச்சுட்டு உடனே இங்க மலருக்கு கால் பண்ணி கேட்கலான்ட்டு மலருக்கு கால் பண்றாங்க. மலரும் வந்துட்டு ஹால்ல இருக்காங்க. ஃபோன் அடிக்கிறது காதும் கேட்கல. என்னது மலரும் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறா? சரி வீட்டுக்கே போய் பார்த்துட்டு வந்துரலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி இங்க வராங்க. வந்தோனே வந்துட்டு இங்க ராகவன் ரொம்ப கோவமா, "உன்ன யார்றா இந்த மாரி பண்ண சொன்னா? நான் ஏற்கனவே சொல்ட்டேன்ல. நீ போய் தரணியெல்லாம் ஒண்ணும் கூட்டிட்டு வர வேண்டாம்ன்னு சொல்லிட்டு" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்காகப்பா அவர் அடிச்சாருன்னா, அப்படியே பார்த்துட்டு ரேவதி மறுபடியும் 2 நாள் கழிச்சு அப்படியே திருப்பி அனுப்பிச்சு விட்டா, மறுபடியும் இதே வேலைய பண்ண மாட்டாருன்னு என்னப்பா நிச்சயம்? அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. டேய் ஃபர்ஸ்ட்டு இவ எதுக்கு இங்க வந்திருக்கான்னு தெரியுமாடா? தேவையில்லாத வேலைய பார்த்து வச்சுருக்கிறா உன் தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்பா இது தேவையில்லாத வேலைன்னுலாம் சொல்லாதீங்க. அவர் பண்ணது மட்டும் கரெக்டான வேலையாப்பா அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. என்னப்பா எனக்கு ஒண்ணும் புரியல அப்படின்னு சொல்றாங்க. டேய் இங்க பாரு இங்க வந்து உட்கார்ந்ததுக்கு இவ வந்து இங்க அடி வாங்கிட்டு வந்ததுக்கு காரணமே முழுக்க முழுக்க வேற யாரும் கிடையாது. உன் தம்பி பொண்டாட்டி மதி தான்டா அப்படின்னு சொல்றாங்க. மதியா? என்னப்பா நடந்தது? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ உடனே மலர் இருந்துட்டு நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்றாங்க. இத கேட்டு அப்பா எப்படி எப்படி பார்த்தாலும் அவர் பண்ணது தப்பு தானப்பா. எதுக்குப்பா மதியோட வேலையில அவரு வந்து தலைய மூக்க நுழைக்கணும். தேவையில்லாத வேலை தானப்பா அவரு பார்த்துருக்கிறது அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இல்லடா அது வந்து அப்படின்னு சொல்றப்போ, இங்க பாருங்கப்பா, சும்மா எப்ப பார்த்தாலும் இந்த மாப்பிள்ளைக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு, அவர் பண்றதெல்லாம் கரெக்ட்டுன்னுலாம் பேசிட்டு இருக்கிறதுக்கு தான் அவர் இப்படிலாம் ஆடிக்கிட்டு இருக்கிறாரு. எதுக்கு நம்ம வீட்டு மருமகளுடைய வேலை விஷயத்துல அவர் தலையிடுறாரு ஃபர்ஸ்ட்டு. அது தப்பு தானப்பா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பேசிட்டு இருக்கப்பயே சுரேஷும் வந்துடுறாரு. அப்ப வந்துட்டு, இங்க பாருங்க அ மாமாவ சும்மா ஏதோ குறை சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து, உடனே அண்ணாவ பார்த்து சொல்றாங்க. எனக்கு தெரியும்டா, இங்க பாரு சுரேஷு உனக்கு வேலை வாங்கி குடுத்தாரு அப்படிங்கிறக்காக அவர் பண்றதெல்லாம் கரெக்ட்டுன்னு நீ எப்பவுமே பேசுவ. தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடுவேன்னு எனக்கு தெரியும்டா. அதனால தான் அவன் ஸ்டேஷனுக்கு வந்து பேசுறப்ப நீ பேசின விதமே எனக்கு தெரிஞ்சுதே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படி இல்லண்ணா, என்னதான் இருந்தாலும் நம்ம அக்கா அங்க போய் வாழணும்ல அப்படின்னு சொல்றாங்க. டேய் இங்க பாரு நீ ஒரு வார்த்தை கூட அவர திட்டவும் இல்ல. எதுக்கு இப்படி பண்ணீங்கன்னு கேட்கவும் இல்ல. நீ எல்லாம் இத பத்தி பேசவே கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நான் திட்டலைன்னு நீங்க பார்த்தீங்களா? அப்படின்னு சொல்றாங்க. வேற என்னடா நீ போய் திட்டிட்டியா? இப்போ வீடு தேடி போய் திட்டிட்டியா? இல்ல ஃபோன் பண்ணி திட்டிட்டியா? இல்ல நேர்ல வந்தப்ப பார்த்து திட்டினியா? அதெல்லாம் ஒண்ணும் பண்ணலைல்ல அப்படின்னு சொல்றாங்க. திட்டுற மாரிலாம் திட்டல. ஆனா நான் கேட்க வேண்டியதெல்லாம் கேட்க தான் செஞ்சேன். அக்காவ இப்படி நீங்க பண்ணியிருக்க கூடாதுன்னு சொல்லி கேட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆமாண்டா நீ கேட்டோனே அப்படியே அவர் பயந்து போய் மறுபடியும் பண்ணாம விட்டுருவாரு. ஏன்டா நீ வேற? இப்போ உன் பொண்டாட்டிக்கு வந்துட்டு வேல போனதுக்கு காரணமே இவரு தான். இது ஃபர்ஸ்ட்டு தெரியும்ல உனக்கு? அப்படின்னு சொல்றாங்க. என்னண்ணா சொல்ற? அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, ஆமா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இது மாரி சொல்றாங்க. இத கேட்டோனே சுரேஷ் வந்துட்டு, ஆ அப்படி ஒண்ணும் சொன்ன உடனே எல்லாம் வேலையெல்லாம் எடுத்திருக்க மாட்டாங்க. வேலையிலேருந்து தூக்கியிருக்க மாட்டாங்க. இவளும் ஒழுங்கா அங்க பெர்ஃபார்மன்ஸ் குடுக்காம இருந்திருப்பாரா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இத பார்த்தோனே மதிக்கு செம கோவம் வருது. நான் அங்க வந்து வேல பார்த்தேனா? வேல பார்க்கலையான்னு நீங்க வந்து பார்த்தீங்களா? என்ன ஆளாளுக்கு நான் வேல பார்க்கலன்னு சொல்லிட்டு குறை சொல்லிட்டு இருக்கிறீங்க. இங்க பாருங்க, நீங்க பேசுறதெல்லாம் கரெக்ட்டு நல்லா அப்படியே எடுத்துட்டு தலையாட்டிட்டு போயிருவேன்லாம் நினைக்காதீங்க. அவரு வந்து வேலைய வந்து என்னைய தூக்கியிருக்கலாம். ஆனா, அதுக்காக வந்துட்டு அவர் இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு எல்லா வேலையும் வந்து கெடுக்க முடியும்னுலாம் நினைக்கவே முடியாதுல்ல. ஒரு வேலைய பண்ணலாம், 2 வேலைய பண்ணலாம். சரியா? இது மாரி எல்லாத்துக்கும் பண்ணிட்டு இருக்கணுன்ட்டுலாம் எந்த ஒரு அவசியம் கிடையாது. நான் வந்துட்டு நல்ல வேலைக்கு ஜாயின் பண்ணி காமிக்க தான் போறேன். எண்ணி 3 மாசத்துல அவர் இன்ஃப்ளூயன்ஸ வச்சு கூட என்னைய வேலையிலேருந்து தூக்க முடியாத அளவுக்கு நல்ல வேலைக்கு ஜாயின் பண்ணி பார்க்குறேனா இல்லையான்னு பாருங்க அப்படின்னு சொல்லி சவால் விட்டுட்டு இருக்காங்க. பாத்தியாண்ணா, இவளுக்கு போய் நீங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்களே, இவள எல்லாம் யாருனாலயும் எந்த விஷயத்திலயும் திருத்தவே முடியாது பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அப்ப சுரேஷ பார்த்து மதி சொல்றாங்க, "உங்களுக்கு உங்க மாமா முக்கியம்னா, எனக்கு என் வேலை முக்கியம்" அப்படின்னு சொல்றாங்க. "உனக்கு வேலை முக்கியம்னா, பொண்ணு கல்யாணம் பண்ணி குடுத்த இடத்துல போய் எங்களுடைய அனுமதி இல்லாம நீ பாட்டுக்கு போய் பேசி திட்டிட்டு வந்துருவியாம்மா?" அப்படின்னு சொல்லிட்டு, உடனே எங்க லட்சுமியும் கேட்குறாங்க, "இங்க பாருங்க இப்ப விஷயம் எல்லாமே தெரிஞ்சுது. ஆமா உங்க மாப்பிள பண்ணது தப்பு தான் சொல்லிட்டு நீங்க கூப்பிட்டு அப்படி கேட்டீங்களா? இல்லே இல்ல. அப்ப என் விஷயத்துக்காக நான் தானே பேசியாகணும். இந்த வீட்ல யாரும் எனக்காக சப்போர்ட் பண்ண போறதில்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அட்லீஸ்ட் சப்போர்ட் பண்ணாட்டி கூட பரவால்ல. நியாயமா நடந்துக்கிட்டீங்கன்னா பரவாயில்லைல்ல" அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இப்போ உனக்கு என்னதாம்மா பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. என் வேலை போச்சுன்னு அவர் தான் காரணம்னு தெரிஞ்சது நான் போய் கேட்டேன். அதுக்கு அவருக்கு என்கிட்ட ரிப்ளை பண்ண முடியல அப்படிங்கிற கோவத்துல ரேவதி அடிச்சதுக்கு
அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஆனா ரேவதிக்கு இப்படி நடந்ததுக்கு நான் ரொம்பவே ஃபீல் பண்ணி அவங்ககிட்ட மன்னிப்பு கூட கேட்டுட்டு நானு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. யாருக்கு வேணும் உன் மன்னிப்பு? சொல்லு பார்க்கலாம். என் பொண்ணு இப்படி ஆனதுக்கு காரணம் நீ தானே அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு சரி எல்லாம் நடந்து முடிஞ்சத பத்தி யாரும் இப்போதைக்கு எதுவும் பேச வேண்டாம். கொஞ்சம் அமைதியா இருங்க எல்லாரும். டேய் நீ போய் முதல்ல ரேவதி நீ தானே கூட்டு வந்த. கொண்டு போய் விட்டு வாடா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. அப்பா ரேவதி எங்கேயும் போமாட்டா. அவ இங்க தான் இருப்பா அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இத பார்த்துட்டு இருக்க சுரேஷ்க்கு, என்ன நினைச்சிட்டு இருக்கிற? அவள கல்யாணம் பண்ணி குடுத்தாச்சு. அக்கா போய் அங்க போய் வாழ வேண்டாமா? நம்மளா கல்யாணம் பண்ணிட்டு இங்க சந்தோஷமா குடும்பத்தோட இருக்கிறப்போ, அக்கா வந்து இப்படி வாழ வெட்டி வந்து உட்கார்ந்திருந்தா, அத பார்த்து நீ சந்தோஷப்படுவியா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டேய் யாரு இங்க வந்துட்டு அவ இப்படி வந்து உட்கார்றத பார்த்து சந்தோஷப்படணும்லாம் நான் சொல்லவே இல்ல. ஆனா எனக்கு என்னமோ அது அவரு பண்ணது எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நீ எப்ப சான்ஸ் கிடைக்கும்னு பார்த்துட்டே இருந்துட்டு, இப்ப இதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு வந்து அவர பழி வாங்குற மாரி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. டேய் இங்க பாரு நான் யாரையும் பழி வாங்கவே இல்ல. இத்தன நாளா அவர் பண்ண கொடுமையெல்லாம் பொறுத்துட்டு இருந்ததுக்கு ஒரே காரணம் ரேவதி நல்லபடியா பார்த்துக்கிறாரு. ரேவதிக்கு எந்த பிரச்சனையும் வந்துரக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான். எப்ப ரேவதியோடைய மனசு புண்படுற மாரி அவ மேல வந்து கை வச்சாரோ, இதுக்கு மேல வந்துட்டு நான் எதுக்குடா பார்த்துக்கிட்டு இருக்கணும்? சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. என்னண்ணே இப்படி பேசினா எப்படி? நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம். விடு நான் கொண்டு போய் விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உடனே வந்துட்டு ராகவன் வந்துட்டு, "டேய் சுரேஷ் கொஞ்சம் அமைதியா இரு. நான் தான் உங்க அண்ணன பேசிட்டு இருக்கிறேன்ல. டேய் நான் சொல்ற பேச்சுக்கு மதிப்பு குடுப்பியா மாட்டியாடா?" அப்படின்னு சொல்றாங்க. "அப்பா நீங்க என்ன வேணா சொல்லுங்க நான் கேட்கிறேன். ஆனா இந்த விஷயத்த என்னால கேட்க முடியாது. ரேவதி இங்க தான் இருப்பா" அப்படின்னு சொல்றாங்க. இத பார்த்துட்டு இருக்கிற உடனே லக்ஷ்மி இருந்துட்டு, "இருங்க அவங்ககிட்ட என்னங்க பேச்சு? ஃபர்ஸ்ட்டு ரேவதி கிட்ட, ஏய் நீ இப்ப கிளம்பி போறியா இல்லையா?" அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அங்க என்ன நடக்குதோ அந்த விஷயம் அந்த வீட்டோட வச்சு முடிச்சிரு. அத விட்டுட்டு அங்க நடக்கிறது இங்க நடக்கிறது அங்கேயும் தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத ரேவதி. நீயும் உன் தலையில மண்ண வாரி போட்டுட்டு இருக்காத. சரியா? நீ உன் வீட்ல இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு மதிப்பு. அக்கம் பக்கத்துல இருக்கவங்கள எப்பவுமே ரேவதி மாப்பிள்ளை தங்கராஜ் மாப்பிள்ளையோட வந்தோனே வருவாரு. வந்தோனே போயிருவாளே! இப்ப எதுக்கு வந்து நின்னுட்டு இருக்க? ஏதாவது பிரச்சனையா? என்ன ஏதுன்னு அப்படி கேட்டுட்டு இருக்காங்க. உனக்கு இதெல்லாம் தெரியுமா? தெரியாதான்னு எனக்கு தெரியல. ஆனா இன்னும் இதே ஒரு மாரி இன்னொரு 4 நாள் இந்த வீட்ல இருந்தீன்னா எல்லாரும் கேட்பாங்க. அப்படியே ஊரு பூரா வதந்தியா பரவிரும். தேவையா ரேவதி இதெல்லாம்? கல்யாணம் பண்ணி குடுத்துருன்னு சொல்லிட்டு சந்தோஷமா நாங்க உட்காந்துட்டு இருக்கோம். இது அத்தனைக்கும் காரணம் இந்த மதிதா அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இங்க பாருங்க, எனக்கு நடந்த கொடுமைய போய் நான் கேட்டு வந்தேன். ரேவதிக்கு இப்படி ஆகும்னு நான் நினைக்கவே இல்ல அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இங்க பாரு நீ தெரிஞ்சோ நீ வந்து அங்க போய் பேசியிருக்க கூடாது. அப்படியே பேசினியா? வந்ததுக்கப்புறம் எங்கிட்டயாவது சொல்லியிருக்கணும். அட்லீஸ்ட் ரேவதி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கப்புறமாவது இதான் நடந்ததுனாவது சொல்லியிருந்திருக்கணும். அப்ப மாப்பிள்ளை வர்றதுக்கு முன்னாடியாவது இத பத்தி நாங்க மாப்பிள்ளை வந்தோனே பேசியிருந்திருப்போம். எதுவுமே பண்ணாம இப்போ உட்காந்துட்டு நீ நியாயம் பேசிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே ரேவதி எந்திரி இப்ப என்ன நான் வந்து அந்த வீட்டுக்கு கிளம்பி போனேன் அவ்வளோதானே. அதனால தானே இவ்வளோ பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறீங்க. நான் ஒண்ணும் இந்த வீட்ல உட்காந்து தண்டமா சாப்பாடுல சாப்பிட்ற மாட்டேன். நான் கிளம்பி இப்பவே போறேன். வா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு போய் அண்ணன கூப்பிடுறாங்க. ஏய் இங்க வேற ரேவதி நான் சொல்றது கேளு. இவங்கலாம் ஏதோ சொல்லிட்டு போறாங்க. என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியராஜ் சொல்றாரு. பாக்கியராஜ பார்த்துட்டு, "அண்ணா வேண்டாண்ணா. தேவையில்லாம எல்லாத்துக்கிட்டயும் நீங்க பிரச்சனை பண்ண வேண்டாண்ணா. நான் பார்த்துக்கிறேண்ணா. மறுபடியும் இது மாரி பிரச்சனை எதுவும் நடக்காம பார்த்துக்கிறேன். அவர் ஏதாவது என்னைய திட்டினாலோ, இல்ல ஏதாவது இது மாரி மறுபடியும் கை இது வச்சாருன்னா, உடனே நான் உனக்கு கால் பண்றேண்ணா. நீ எதுவும் பயப்படாத" அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல ரவி, நீங்க வாண்ணா போலாம். எனக்காக இவ்வளோ தூரம் நீ வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லி தெரிஞ்சு எனக்கு அவ்வளோ தூரம் சந்தோஷமா இருக்குது. உண்மையாலுமே எனக்கு இது மாரி அண்ணன் கிடைக்கிறது நான் குடுத்து வச்சிருக்கணும். அண்ணா நீ வாண்ணா போலாம்" அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உடனே வந்துட்டு சுரேஷ் வந்துட்டு, அவன் வரான் சங்கடப்படுறான். நான் கொண்டு வந்து விடுறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் கூட்டிட்டு போய் அங்க கொண்டு போய் விடுறதுக்காக அங்க போறாங்க. அங்க போறப்ப தங்கராஜ் கரெக்ட்டா முன்னாடியே உட்காந்துருக்காங்க. "என்னடா குடும்பத்தோட வரிசையா வந்து பிரச்சனை பண்ண வந்துட்டீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ கரெக்ட்டா ரேவதி வந்துடுறாங்க. ரேவதி பார்த்தோன்னே, "வந்துட்டியா?"